அவர் சேனல் உமாஸ் கிச்சன். நம்ம வீட்டு சமையலில் ஸ்மூதி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மேங்கோ எடுத்து வச்சுருக்கேன். இதில் பல்ப் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா பனானாவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 glass ஆஃப் மில்க் நான் எடுத்து வச்சுருக்கேன், காய்ச்சின பால் அது. இப்போ வந்து ஒரு மிக்சர் ஜார் நம்ம எடுத்துருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா மேங்கோவை ஆட் பண்ணிக்கலாம், கூட பனானாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பனானாவும் சேர்த்துட்டு சுகர் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 glass ஆஃப் மில்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்மூதி ரெடி. இந்த ஸ்மூதி அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சம்மருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் மில்க் தான் நம்ம சேர்த்துருக்கோம். கிட்ஸுக்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.